தமிழம் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் பிரைமா 2. ஸோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம் A to Z. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். இந்த ஃபோன் வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக வாட்ஸ்அப் வந்து யூஸ் ஆகுன்றதை நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே இப்போ தான் தெரியும். ஸோ இதை பற்றி நான் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது கைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ரிமூவ் பண்ணிட்டு தான் அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இது மறுபடியும் வருமா வராதான்ற எனக்கு எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளை வாட்ஸ்அப்புக்காக தான் இந்த ஃபோனை வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு வாட்ஸ்அப்லாம் தேவையில்லை, அதர்வைஸ் நான் லைவ் டிவி தான் பார்க்க போகிறேன், அப்போ ஸோ அதர் சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த வீடியோ நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில் வீடியோ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபோன் பிரைமா 2. ஸோ இந்த ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், செட்டிங்ஸு, ஸோ என்னென்ன ஆப்ஷன்லாம் நம்ம இதில் பண்ண முடியுன்ற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம பார்ட் 1 வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அன்பாக்சிங் மட்டும் தான் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இதில் என்னென்ற இருக்கிறத பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த லெஃப்ட் சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய மெனு இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ கேம்ஸ் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் ஒரு வேளை சர்வர் கேம்ஸ் எதாவது விளாடுவீங்கன்னா இதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் டேரெக்டாகவே ஆன்லைனில் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ டேப் டு ப்ளே தான், டேரெக்டாகவே உங்களால் ப்ளே பண்ணிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டெம்பிள் ரன் மாதிரி ஒரு கேம் விளையாடி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் பர்சனலாக இதை யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோவும் சரி வீடியோவும் சரி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஜம்ப் பண்ணுறது பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பட்டனு. ஸோ இங்கே பார்த்தீங்களா கீழே ஸ்லைட் பண்ணுற ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா உருவாக்கியிருக்கானுங்க பார்த்தீங்களா, வேறு லெவலில். ஸோ சர்வர் கேமில் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கீபேட்லையுமே கிடையாது. ஸோ ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னா இதில் தாராளமாக ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை குவாலிட்டி வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த ஃபோனுக்கு என்ன குவாலிட்டியில் கொடுக்க முடியுமோ அதை தாராளமாக கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த விஷயத்தில் நான் சொல்லியே ஆகணும், இதில் வீடியோ பார்க்கும்போதும் சரி இல்லை ஆடியோ பார்க்கும்போதும் சரி ஸ்பீக்கரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ எனக்கு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ கூட கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்ஸ் கூட பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கனாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 வந்து பார்த்தீங்கன்னா குறைக்கிறது. ஸோ இங்கே 1 எழுத்துனீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து டவுன் ஆகிடும். ஸோ இங்கே டவுன் ஆகுது பாருங்கள், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணிக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்கன்னா 3 எழுத்துனீங்கன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இவ்வளோ தான் விஷயம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்யூம் சம்மந்தப்பட்டதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் லேக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் மைனூட்டான லேக் இருக்குது. அதாவது ஹெவியான ஆப்ஸை நீங்கள் ரன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் மைனூட்டான லேக்ஸ் இருக்கும். அதேமாதிரி ஜியோ ஸ்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்ற ரீசன் எனக்கும் தெரியல. இதை பற்றி நிறைய சர்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் எனக்கு அந்த பெரிய இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் கிடைக்கல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ டிவி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சன் டிவி, ஹெச்டி, சன் மியூசிக் அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சம்மந்தப்பட்டது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒருவேளை தமிழ் சேனல்ஸ் மட்டும் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இதில் வந்து மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ் மட்டும் வேணும்னா தமிழ் கொடுத்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வீடியோஸ் மட்டும்தான் வரும். உங்களுக்கு வேறு எந்த ஒரு வீடியோஸும் வராது. அதாவது லைவ் டிவியில் என்னென்ன இருக்கோ கரண்ட்டில் அது எல்லா தமிழ் டிவியும் உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, இந்த செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிவி சேனல்ஸும் இங்கே வந்துடும். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். என்னால் இப்போ ப்ளே பண்ண முடியாது, ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பிரைட் இஷ்யூ வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மொதல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிபே மாதிரி உங்களுக்கு ஜியோவோட பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே என்னால் ஜிபே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி பேமெண்ட் பண்ண முடியும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் பண்ணவும் முடியும். இதில் கியூஆர் கோட் ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க, அதுதான் ஹைலைட்டு. ஸோ உங்களோட கியூஆர் கோடை யார்கிட்டே காமிச்சு நீங்கள் உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மை கியூஆர் கோடுன்ற தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கியூஆர் கோடு தானாகவே ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஓப்பன் ஆகும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் டைம் எடுக்குது, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெரிய இஷ்யூலாம் எதுவும் இல்லை.
ஸோ இதில் வந்து ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகலைன்னா ஃபோனை ஒரு வாட்டி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பை வந்து ரீசெட் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே கீழே யூபிஐ ஐடியும் தெளிவாக வந்துடுது. இல்லைனா QR கோடு மூலியமாக நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கான யூபிஐ ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கிரியேட் பண்ணுறதுக்கு எல்லா ஆப்ஷனுமே இவங்களே கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணுற பே பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அக்கௌண்ட் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பில் பேமெண்ட் கூட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைனு இல்லை எலக்ட்ரிசிட்டி பில்லு அந்த மாதிரி எதாவது பே பண்ணணுன்னா கூட இதில் நீங்கள் தாராளமாக இதில் பே பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டிடிஹெச், எலக்ட்ரிசிட்டி, வாட்டரு, அதுக்கப்புறம் ஃபாஸ்டேகு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த லேண்ட்லைன் வச்சுருக்கீங்கன்னா அந்த லேண்ட்லைன் நம்பர் கொடுத்து நீங்கள் தாராளமாக பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ண ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேனேஜ் அக்கௌண்ட்டு, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் ஏதோ ஒரு வின்னிங் மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். இப்போ வந்து சடனாக எனக்கு ஒர்க் ஆகலை. மற்றபடி உங்களுக்கு வேறு எதாவது மாற்றணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய் எதாவது மாற்றிக்கலாம். அடுத்தபடியாக கொடுத்துருக்க ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ கால் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஜியோட மீட்ன்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஒருவேளை ஒரு பார்ட்னர் இருக்காங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாக்கோ அம்மாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ கால் பண்ணி பேசுகிறீங்கன்னா இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிடுங்க. அதேமாதிரி இந்த ஆப்பை நீங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபரன்ஸ் கால்னு இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நியூ கான்ஃபரன்ஸ் ரூம்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதை பற்றி தெரியலனா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக இருக்க பட்டன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜியோ ஸ்டோர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் ரீசார்ஜ் முடிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் செக் பண்ணிக்கலாம். மை ஜியோன்ற ஆப் வழியாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் சர்வர் இஷ்யூனால இது ஓப்பன் ஆக மாட்டேங்குது, ஏன்னு தெரியல. அடுத்தபடியாக லாஸ்ட்டாக இருக்க பட்டன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் இன்கேஸ் ஹேங் ஆகுதுன்னா உங்களுக்கு மெமரி க்ளீன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் மெமரி பூஸ்டர்னு இருக்கும். உங்களுக்கு டீப் க்ளீன் பண்ண போகிறீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணிங்கன்னா ஒரு 50 செகண்ட் டைம் எடுத்துக்குது. ஸோ அது வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ வந்து பேசிக்காக ஒரு க்ளீன் பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு 10-15 செகண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஸ்டப் மாதிரி ஆகி உங்களோட ரேம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி கொடுத்துருது. ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா டீப் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் இருக்க அனிமேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு மாதிரியே கீழேருந்து மேலே போயிட்டு அப்படியே ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கேனிங் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ரொம்பவே நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கேனிங் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைம் யூஸ் ஆகணும் ரொம்ப லேக் அடிக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு 2-3 ஆப் ஓப்பன் பண்ணிட்டீங்க, சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணால் அந்த பேசிக் க்ளீனர் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மெனு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இவ்வளோ தான் விஷயம், ஓகேங்களா. அடுத்தபடியாக இருக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டயல் வேணும்னு நினச்சிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ ஒரு 3ல் வந்து ஸ்பீட் டயல் செட் பண்ண போகிறீங்கன்னா 3 லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் டயல் வேணுமா அப்படின்றது கேட்குது. எஸ் அசைன் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் ஆட் பண்ணணுன்ற மாதிரி கேட்கும். ஸோ உங்கள் ஃபோன் நம்பரில் நீங்கள் ஏதாவது ஒரு நேம் வச்சு ஆட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்களோட பேர் காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு மறுபடியும் 3 லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா கால் போக ஆரம்பிச்சிடுது பாருங்கள். இவ்வளோ தான் விஷயங்க. ஸ்பீட் டயல் வச்சு வைக்கிறது ரொம்பவே ஈஸி. உங்களுக்கு என்ன பட்டன் தேவையோ அந்த பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான தேவைக்கான கான்டாக்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டயல் எனேபிள் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5வது பட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் டயல் வைக்க முடியாது. அதுக்கு பதிலாக அவங்க கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஸ்பீட் டயல் வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி காலிங். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எமர்ஜென்சி காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுது. இதை கொஞ்சம் யோசிச்சே வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இப்போ இருக்க காலகட்டத்துக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் அவங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் பட்டன் அழுத்துனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் வரல. அதுக்கப்புறம் 0 பட்டன் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஸோ உங்களுக்கு எதாவது சர்ச் அர்ஜென்ட்டாக எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ ப்ரௌசர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் பட்டன். உங்களுக்கு சைலண்ட் மோடு வேணுமா இல்லை ரிங்கிங் மோடு வேணுமான்றதை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் மறுபடியும் நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ ரிங்கிங் மோடுக்கு வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இதில் வந்து காண்டாக்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி காண்டாக்ட் எந்த இதில் லொக்கேஷனில் சேவ் ஆகணுன்ற எல்லா ஆப்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் நியூ காண்டாக்ட் கொடுத்தீங்கன்னா ஃபோன் மெமரியா இல்லை சிம் மெமரியான்னு கேட்குது. நீங்கள் சிம் மெமரியில் சேவ் பண்ணிங்கன்னா அடுத்து ஜியோ ஃபோன் நீங்கள் வாங்கினீங்கன்னா இந்த சிம் கூடவே அதிலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். இல்லை நீங்கள் ஃபோன் மெமரியில் சேவ் பண்ண போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் இருக்க மெமரி வச்சு உங்களுக்கு சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் காண்டாக்ட்டு, சென்ட் மெசேஜ் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுமாதிரி காப்பி காண்டாக்ட்டு, மூவ் காண்டாக்ட்டு. இப்போ நீங்கள் உங்களோட காண்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சிம் டு ஃபோன் மெமரிக்கோ ஃபோன் டு சிம்க்கோ
நீங்கள் காப்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இதுலேருந்து காப்பி பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஆப்ஷன், நம்மளுக்கு இன்பாக்ஸில் வர எல்லா மெசேஜுமே பார்த்துக்கலாம். இந்த மெனுவோட ஐக்கானை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த லாங் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் 3 ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கணும், எனக்கு டயல் ஆப்ஷன் தான் ஃபஸ்ட்டில் இருக்கணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டயலோட இங்கே இருந்த டயலர் இங்கே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இதை நம்ம மாற்றிக்கலாம். அதேமாதிரி இதையே மறுபடியும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெனு வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு வைஸ் வேணும்னா நீங்கள் லிஸ்ட்டு வைஸ் மாற்றிக்கலாம். மறுபடியும் இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிங்கிள் வியூன்னு கொடுத்தனா ஒரு ஐக்கானாக ஓப்பன் ஆகும். ஸோ பெரிய பெரிய ஐக்கானாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்ஷன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக எனக்கு தெரிஞ்சு கிரிட் வியூ தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லாயிருக்கு. இல்லை பெரியவங்களாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த சிங்கிள் வியூ கொடுத்துட்டிங்கன்னா பெரிய ஐக்கான்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக். நார்மலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது, எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட ஓன் மியூசிக் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃப்லைனில் எதாவது மியூசிக் கேட்க போகிறீங்கன்னா இந்த ஆப் வழியாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ சம்மந்தப்பட்ட எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸு, அதுக்கப்புறம் ஜியோவோட கிரிக்கெட் சம்மந்தப்பட்டதும் எனக்கு தெரிஞ்சு இருக்குது. ஸ்போர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து ஏதாவது ஒரு மூவி ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு உடனே ப்ளே ஆச்சு, அதுதான் ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் படம் 2 இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆக ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணுற ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ஃபார்வர்ட் ஆகிறது இங்கே தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆச்சு நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி கொடுத்துருக்கனால இதில் டச் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெனு பட்டன் எழுத்துனீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் நான் கிளிக் பண்ணணும்னா 4ஆம் நம்பர் எழுத்துனா போதும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் 4ஆம் நம்பர் எழுத்துறேன், உடனே ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணாலும் செலக்ட் பண்ணலாம். இப்போ நான் மூவிஸ் செலக்ட் பண்ணால் 2ன்னு எழுத்துனா உடனே மூவிஸ் வந்து செலக்ட் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கேட்டகரியில் வேணுமோ நம்ம எது வேணுமோ செலக்ட் பண்ணி ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்ஃபையில் ஏதாவது நீங்கள் ஏரோப்ளைன் மோட் போடணுன்னா தாராளமாக போட்டுக்கலாம். அதேமாதிரி மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் செலெக்ஷன் நீங்கள் பண்ணணும்னா தாராளமாக இதில் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்டிவி வந்து பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சனையாக இருக்குன்னா இப்போ ஆட்டோமேட்டிக் கனெக்ஷனில் உங்களுக்கு எதாவது மேனுவலாக செலக்ட் பண்ணணும்னா ஆஃப் பண்ணிவிட்டு மேனுவலாக நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை இருக்குது, ப்ளூடூத் இருக்குது. ஸோ கால் ஃபார்வர்டிங் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எதாவது கால் ஃபார்வர்டிங் அந்த மாதிரி எதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒயர்லெஸ் எமர்ஜென்சின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை பற்றி எனக்கு அந்தளவுக்கு தெரியல. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம்திங் நம்மளுக்கு சேவ் பண்ணுற மாதிரி தான் இதில் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உண்மையுமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வச்சு காமிக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து இப்படி இருக்குது, இந்த சைடில் திருப்பி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே லவுடாக கொடுத்துருக்காங்க. ஸோ டோன்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் டோனும் சரி எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6வது லெவல் பிரைட்னஸில் தான் இருக்குது. இதுக்கே நல்ல குவாலிட்டியாக டிஸ்பிளே இருக்குது. இப்போ நான் ஃபுல் பிரைட்னஸ் வைக்கிறேன் பாருங்கள். ஓகே இப்போ பாருங்கள். ஸோ எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு நீங்களே பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனக்கு தெரிஞ்சு உண்மையுமே நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட் அண்ட் டைமு. ஸோ லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழும் இருக்குது, அதர் லாங்குவேஜஸும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரைவேசி லாக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக்னால் நீங்கள் உங்கள் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டர்ன் லாக் யூஸ் பண்ணுவோம்ல ஆண்ட்ராய்ட் ஃபோனில். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 நம்பர்ஸ் வந்து டிஜிட் போட்டு நீங்கள் இதை ஆன் பண்ணுறதுனா ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆன் பண்ணுன்னா உங்களுக்கு கிரியேட்டிவ் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் வேணும்னா 4 நம்பர் கொடுத்து உங்கள் ஃபோனை வந்து லாக் பண்ணுறதுனா தாராளமாக லாக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டோரேஜ் எடுத்துருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை கிளிக் பண்ணுறேன்னா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஸ்டோரேஜ் எடுத்துக்கிறேன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இதை க்ளீன் கொடுக்குறேன். ஸோ இதை க்ளீன் கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் டேட்டா கொடுப்போம் பார்த்துருக்கீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச் டேட்டா கொடுக்குறோம். ஃபைனலில் இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் இன்ஃபர்மேஷன். ஒருவேளை ஏதாவது சாஃப்ட்வேர் அப்டேட் எதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது வழியாக நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது வெளியிலேருந்து ஆப்ஸ், அதாவது க்ரோம் ப்ரௌசர் மூலிமா நீங்கள் எதாவது டவுன்லோட் பண்ணுறீங்க, அதாவது உங்கள் வெப்பேஜ் மூலிமா எதாவது டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா இது எல்லா டவுன்லோட்ஸும் இங்கே தான் வந்து சேரும். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி பர்சன்டேஜ் வந்து நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பவர் சேவிங் மோட் இருக்குது, வேணால் நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணனாலும் இதில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணுன்னா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அக்சசிபிலிட்டி ஒரு மோடு இருக்குது. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா
பேக் லைட் வந்து ஒரு வேளை ஆஃப் பண்ணி வைக்கணும், உங்களுக்கு வந்து பவர் சேவிங் மோடு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறீங்கன்னா இது நீங்கள் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் இது எல்லா டைமும் யூஸ் ஆகாது. ஸோ அதனால் நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க கிட்ட கொடுக்குறீங்கன்னா பெரிய டெக்ஸ்ட் இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய டெக்ஸ்ட் எனேபிள் பண்ணிவிட்டு ஸோ அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் ஃபோனில் கூட இந்த மாதிரி ஒரு கால்குலேட்டர் இருக்காது போல். உங்களுக்கு ஸ்பீடு, டெம்பரேச்சர், அதுக்கு தகுந்த இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கால்குலேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ வெயிட் கால்குலேட்டர் கூட கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த ஒரு டிஃப்ரெண்ட்டான கால்குலேட்டர் யூஸ் பண்ணால் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நோட் பேட் இருக்குது. உங்களுக்கு எதாவது பார்த்தீங்கன்னா எதாவது சேவ் பண்ணி வைக்கணும், இதை நம்ம நம்பர்ஸ் மறந்துடுவோம். ஸோ அந்த மாதிரி எதாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்னா தாராளமாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கால் ரெக்கார்டிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணும்னா நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். கால் ரெக்கார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வேணும்னா நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வேணுனாலும் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஆகிறது, வைப்ரேஷன் வேணுமா, அதுக்கப்புறம் என்ன ஃபார்மேட்டில் சேவ் ஆகணும் அப்படின்ற எல்லா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. MP3 ஃபார்மேட்னால் இன்னும் கொஞ்சம் ஹை குவாலிட்டியில் ரெக்கார்ட் ஆகும். அதுதான் இங்கே அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் ரேடியோ, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. இதை தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் கிடையாது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிடச்சதுன்னா அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் எஃப்எம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டர்ன் ஆன் கேட்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ டர்ன் ஆன் கொடுத்தோன்னே ஒயர்லெஸ் எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்கேன் பண்ண சொல்லி கேட்குது பாருங்கள். ஸோ டர்ன் ஆஃப் கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மெமரி கிளீனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி மேனுவலாக வந்து கூட க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லைனா அந்த கேன்சல் பட்டன் அழுத்திட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமாக ஒரு ஆப்ஷன் சொல்ல மறந்துட்டேன். இந்த சென்டர் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு கூகுள் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து டக்குன்னு ஒரு யூடியூப் ஓப்பன் பண்ணணும்னா இப்போ டேப் பண்ணிவிட்டு ஓப்பன் யூடியூப். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் ஜென்ரலாக என்னென்ன கேள்வி கேட்கணுமோ தாராளமாக இதில் கேட்டுக்கலாம். சர்ச்சிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ தாராளமாக இதில் கேட்டுக்கலாம் கைஸ். இந்த கூகுள் அசிஸ்டண்ட்டில் இன்னும் கூட ஷார்ட்கட் நம்ம கேட்டுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு டர்ன் ஆன் டார்ச் லைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் ஆன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோம், டர்ன் ஆஃப் டார்ச் லைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி எல்லா கோட்வேர்டும் கொடுத்துருப்பாங்க. கீழே நிறைய கோட்வேர்டு கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எது வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் மறுபடியும் லாங் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த சர்ச்சிங் வேர்ட்ஸ் வச்சு நம்ம என்ன வேணுமாலும் நம்ம கேட்டுக்கலாம். இங்கே பாருங்கள் ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெல்மி, ஜோக்கு, நிறைய வெதர் ஆப்ஷனு, ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்கு, இல்லை நியர்பை தியேட்டரு, நியர்பை ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி எது வேணாலும் சர்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேமரா ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா நம்ம தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா வேணுமா, பேக் கேமரா வேணுமான்னு கேட்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஃப்ரண்ட் கேமரா வைக்கிறேன் பாருங்கள். ஸோ நான் தெரியுறேன்னா ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் கேமரா வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ வந்து சைடில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா குவாலிட்டி கேமராவோட ரெசல்யூஷன் எப்படி வேணுன்றது கேட்டிருக்காங்க. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமர் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரிட் லைன் வேணுன்னா கிரிட் லைன் எனேபிள் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பம், அதாவது என்ன ஆல்பமில் போய் சேவ் ஆகுதுன்றது நம்ம டேரெக்டாக இப்படி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ரெக்கார்டிங் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ மோடு வேணுமா, ஆடியோ அதாவது ஃபோட்டோ மோடு வேணுமான்னு கேட்குது. இப்போ எக்ஸாம்பிளாக நான் வீடியோ மோடு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ வந்து வீடியோட குவாலிட்டி எப்படின்றது லோவாக, ஹையாக, ஸ்டாண்டர்டாக அது மாதிரி கேட்குது. நம்ம வந்து ஹை கொடுத்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் கிடையாது கைஸ். அதேமாதிரி ஃப்ரண்ட் கேமராலையும் சேம் இதே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா Jio 7 ஆப் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெனுவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோம் பேஜு, பிளேயரு, எனது மியூசிக், மொழிகள், ஸோ அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, தேடல். ஸோ இப்போ நீங்கள் வந்து செட்டிங்ஸ் வந்து 8ஆம் நம்பர்னால் ஸோ 8 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்கு போய்டும். இப்போ எக்ஸாம்பிள் நான் 8 எழுத்துறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நான் வந்து தமிழில் வச்சுருக்கனால அந்தளவுக்கு எனக்கும் தெரியல. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாங்ஸ் கேட்டுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் பிளேயர் வைஸு நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போ நான் 2 எழுதுனேன்னா 2க்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து ப்ளே ஆகும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்பமில் கலெக்ஷன் கூட பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா Jio 7. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன செட்டிங்ஸ் எப்படின்றது மாதிரி கொடுத்துருக்காங்க. பிளேயரா, மை மியூசிக்கா, லாங்குவேஜா,
இல்லை செட்டிங்ஸா, சர்ச்சா, இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கீவேர்டு வேணும்னா நீங்கள் இங்கே செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு டவுனுக்கு என்னென்ன வேணுன்றதை நீங்கள் தாராளமாக செட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 2 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய சாங்ஸ் வந்து இதில் ப்ளே ஆகும். இப்போ இந்த மெனு கியூவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக வேணுமான்ற மாதிரி நம்ம எல்லாமே செட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இதில் மெனு கிளிக் பண்ணிங்கன்னா மெனு இல்லை, மறுபடியும் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பாட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரிங்டோனாக செட் பண்ணணுமான்னு கேட்குது. நம்ம வேணும்னா இதில் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த செட்டிய டோன் கொடுத்துட்டு இங்கே ப்ரிவியூன்னு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த இங்கே ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் இந்த சாங்ஸ்ன்ற நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டோன்ஸ் நம்மளுக்கு ஹலோ டியூன் வந்து வரும்போது இப்படி தான் சாங் ப்ளே ஆகுன்றதை அவங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ உங்களுக்கு ஒன்றே வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக மெசேஜ் வரும். ஓகேங்களா? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாங்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒருத்தர் தான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதேமாதிரி நம்ம வந்து செட் பண்ணி நம்மளோட சாங்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி எதாவது ரீசெண்டாக நீங்கள் கேட்ட சாங்ஸ்னால் மை மியூசிக்கில் போனீங்கன்னா உங்களுக்கு ரீசெண்டாக ப்ளே பண்ண எல்லா ஹிஸ்ட்ரியுமே இதில் வந்துடும். ஸோ என்னென்ன ப்ளேலிஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்ற போது கொண்டு எல்லாமே இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளில் மை ப்ளேலிஸ்ட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் கொடுக்கல. நீங்கள் வேணும்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேவரட் சாங்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜியோ செவனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது எல்லாமே 1, 3 தான். ஸோ அதேமாரி சேம் ஆப்ஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மாறுது பாருங்கள். ஸோ ஃபேவரட் சாங்ஸ் ஆட் பண்ணுற மாதிரினா ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஃபைனலாக இருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ லைவ் ஸ்கோர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. மற்ற ஆப் எதுவுமே அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஸோ இந்த ஜியோ ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒலிம்பிக்ஸு, கிரிக்கெட்டு, அதுக்கப்புறம் கபடி, அந்த மாதிரி எல்லாம் சம்மந்தப்பட்டதை நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் கிரிக்கெட் கிளிக் பண்ணேன்னா என்னென்ன டீம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளே பண்ணான்றாங்க, என்ன ஓவர் போயிட்டுருக்கு, என்ன அப்கமிங்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப். ஒருவேளை கிரிக்கெட் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கண்டிப்பாக இதை எங்கே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தோன்னா நீங்கள் கூகுள் மேப் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இன்கேஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நியர்பை பெட்ரோல் பங்க், மெடிக்கல், ஹாஸ்பிட்டல் அந்த மாதிரி எதாவது தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஆப் வழியாக நீங்கள் தாராளமாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ உங்களோட கரண்ட் லொக்கேஷன் என்னன்றது கூட தாராளமாக இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஏரியா, சர்ச் வாய்ஸ் ஆப்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யுவர் லொக்கேஷன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்க, என்ன கரண்ட் லொக்கேஷனில் இருக்கீங்கன்றது கரெக்டாக காமிச்சிடும். ஸோ இதை நீங்கள் மறுபடியும் பேக் எடுத்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மெனு காமிக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேப் லேயர்ஸு, அதுக்கப்புறம் செட்டிங்ஸு, நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்றது நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வீசஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் ஏடிஎம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பேங்க் ஏடிஎம் நான் கொடுக்குறேன். ஸோ ஏடிஎம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸா இந்த மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுறேன். நம்மளுக்கு நியர்பை எத்தனை ஏடிஎம்ஸ் இருக்குன்றது இதுவே காமிச்சிரும். ஸோ இமேஜோடு இங்கே காமிக்கிறது பாருங்கள். ஸோ நியர்பை வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரில் இருக்குன்ற மாதிரி இது காமிக்கிறது பாருங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைரக்ஷன் கூட நம்ம செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக அந்த இடத்துக்கு போய்க்கலாம். இது மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏடிஎம்ஸ் இருக்குது, டாக்டர் கூட இருக்குது, அதுக்கப்புறம் மெடிக்கல் ஸ்டோர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர்ஸ்ன்னு செலக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலா, டாக்டரா, டென்டிஸ்டா, மெடிக்கல் ஸ்டோரா, அந்த மாதிரி எல்லாமே கேட்டகரி வைஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேப்போட வியூ வந்து எப்படி இருக்குன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். மேப் லேயர்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேட்டலைட் வியூ வேணுமா, இல்லை டிராஃபிக் வியூ வேணுமா அப்படின்ற மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிராஃபிக் வியூவுக்கு கொடுத்துட்டோன்னா ஸோ உங்களுக்கு எந்தெந்த ரூட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாமே இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை மேப்ஸ் தேவைப்படுதுன்னா ஜியோ ஸ்டோரில் போய்ட்டு தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் நான் சொல்லி கொடுத்துருப்பேன். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சென்ட் பண்ணிவிட்டு போங்க. அதேமாதிரி இந்த ஃபோன் யாருக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக மூவிஸு இல்லை டிவி பார்ப்பீங்க, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒன்லி நான் வாட்ஸ்அப்காக பார்த்து தான் இந்த ஃபோனை நான் வாங்க போகிறேன்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் வேணாம். ஏன்னா இப்போ கைஓஎஸ்லேருந்து ஃபுல்லாகவே இதை ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜியோ ஸ்டோர்லேயும் இது கண்டிப்பாக கிடையாது. அது நான் ஆல்ரெடி சொல்லிட்டது தான். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ மற்றபடி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம் தான் போட்டுக்கலாம், ஒரு மெமரி கார்டு போட்டுக்கலாம், அதர் சிம் எதுவுமே போட முடியாது.
இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டபிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64 128 சம்திங் இருந்தது. ஸோ அதை நான் நேற்றே வந்து போயிட்டுனா வீடியோவில் அப்டேட் பண்ணிவிட்டேன். 120 GB வரைக்கும் அப்டேட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த கீபேட்லையுமே இந்த அளவுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்தது கிடையாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது பெட்டர் தான். ஸோ நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ. இத்துடன் இந்த எபிசோட் முடிஞ்சது. நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் முருகன் விவசாயம் பண்ணுங்க, எல்லாருக்கும் சோறு கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.